நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலவேளையில் எங்களையும் பூரணமாய் முழுவதுமாய் அர்ப்பணம் செய்கிறோம். 7 பொன்குத்து விளக்கின் மத்தியிலே 7 நட்சத்திரங்களை வலங்கரங்களில் ஏந்தினவராய் உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் நல்ல தகப்பன், எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வஸ்திர தொங்கலினாலே இந்த ஆலயம் மகிமையால் நிரப்பப்படுவதாக. எல்லா தடைகளும் நீங்கட்டும். எல்லா இருளின் வல்லமைகளையும் இந்த தேசத்தின் மேல் ஆளுகை செய்கிற பிசாசிங்களையும் கடிந்து கொண்டு அவைகளையுமே ஜெயம் எடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் அசைவாடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்க கூடாததாக மாறினது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு தந்தருளுவாராக. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்காக நிற்கணும், கர்த்தர் உங்களை இனியும் உயர்த்துவார். பூமியின் உன்னதங்களிலே கர்த்தர் உங்களை உட்கார பண்ணுவார். நீ வலதுபுறத்திலே இடதுபுறத்திலே இடங்கொண்டு பெருகுவாய். சின்னவன் 1000ஆய் சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் அதை செய்வேன். அல்லேலூயா. தேவ சபை ஆசீர்வதிக்கப்படணும். விசுவாச பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். விசுவாசிகள் யாருக்கு முன்பதாகவும் கை ஏந்தி நிற்கிறவர்களாய் அல்ல. ஆமென். நீங்கள் ஒரே ஒரு இடத்துல தான் உங்களுடைய கை ஏந்தணும். அது தேவனுக்கு முன்பதாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் சொன்ன போல வேலைக்காருடைய கண்கள் எஜமான்களுடைய கைகளை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டிகளுடைய கைகளை நோக்கி இருக்கிறது போல, எங்கள் கண்கள் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த 2 கையை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துகிறவர்கள். ஆமென். இந்த உலகத்துக்கு முன்பதாய் கை இப்படி இருக்கும். நான் சொன்ன பார்க்குறீங்களா? 2 கையும் ஆண்டவருக்கு முன்பா இப்படி உயர்த்துனீங்கன்னா உலகத்துக்கு முன்பா உங்களுடைய கையை இப்படி மாற்றுவார். இந்த கை கொடுக்கிற கையாய் மாறும். அநேகரை ஆசீர்வதிக்கிற கையாய் உங்களுடைய கைகளை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராக. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராக. பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராக. படிப்பில் உங்களுடைய பிள்ளைகள் சிறந்து விளங்கத்தக்க ஞானத்தை கர்த்தர் தந்தருளுவாராக. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்களை 10 மடங்கு சாமர்த்தியசாலிகளாய் கர்த்தர் மாற்றினார். அப்படியே உங்களை கர்த்தர் மாற்ற நான் ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நேற்று 2 காரியத்தை நாம் சிந்தித்தோம். ஆமென். கர்த்தர் அல்லேலூயா நம்மோடு பேசிக்கொண்டே இருந்தார். சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏசாயா 2:2 கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய சபையை உயர்த்துவார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். 2 மலைகளை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் வந்து தங்கிற்று. அல்லேலூயா. உங்க பேழையும் குறிக்கப்பட்ட நாளிலே குறிக்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார்.
ஆமென். உங்களுடைய பேழைய, உங்களுடைய சபையாகிய பேழையை, உங்களுடைய குடும்பமாகிய பேழையை, உங்களுடைய வாழ்க்கை என்கிற பேழையை, உங்களுடைய படிப்பு என்கிற பேழையை கர்த்தர் குறிக்கப்பட்ட நாளிலே, குறிக்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். சொல்லுங்க, குறிக்கப்பட்ட நாளில், குறிக்கப்பட்ட இடத்துல. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். குறிக்கப்பட்ட நாளில், குறிக்கப்பட்ட இடத்துல. கொஞ்சம் கூட சத்தமா. குறிக்கப்பட்ட நாளில், குறிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. 4 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி செய்திக்கு நேராக வருகிறேன். ஒன்று, அவன் எல்லாரும் கவனிக்கணும், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உடையவர். ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன். அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்முடைய தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. யாரும் ஜெபம் பண்ணிட்டு செய்தியை கேட்க வேண்டாம், கண்ணடைச்சு ஜெபம் பண்ணி கேட்க வேண்டாம். அல்லேலூயா. நல்லா கண்ணு திறந்து கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உடைய தேவன். அப்படி என்றால் என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமை உடையவர். அவன் இயேசுவுக்கு 5 அதிகாரம் இருக்கு. 1, அவர் இயற்கையின் மேல் அதிகாரமுடையவர். 2, பிசாசின் மேல் அதிகாரமுடையவர். 3, வியாதியின் மேல் அதிகாரமுடையவர். 4, மரணத்தின் மேல் அவர் அதிகாரமுடையவர். 5, அவர் பாவத்தின் மேல் அதிகாரமுடையவர். அப்படின்னா அவர் சகல அதிகாரமுடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. நம்ம போடி ஐயாவுக்கு, பிரதான மந்திரிக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை வச்சு அவருக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அவர் போய் அவன் சுனாமி வரும்போது நில்லுன்னு சொன்னா சுனாமி அவர் அடிச்சுட்டு போயிடும். அல்லேலூயா. அவர் போய் பிசாசு பிடிச்ச ஆளை பார்த்து ஆமென் பிசாசே போ அப்படின்னு சொன்னா ஆமென் பிசாசு சொல்லும், எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு பவுலை தெரியும், ஆனால் மோடி எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பேய்கள் புறப்பட்டு போகும். ஹல்லேலூயா. பிசாசு ஆமென் இயேசுவின் வல்லமைக்கு முன்பாய் நிர்மூலமாகும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேசத்தின் மேல் செயல்படுகிற அந்தகார வல்லமைகளுக்கு கட்டளையிடுகிறேன். ஆமென். உன் சேஷம் முடியுதப்பா, உன் டைம் முடியுதப்பா. ஆமென். இது எங்களுடைய காலம், இது யோசுவாவினுடைய காலம் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இது யோசுவாவினுடைய காலம், இது எழுப்புதலுடைய காலம், இது தேவ சபையினுடைய காலம், இது உயிர் மீழ்ச்சியினுடைய காலம், இது அற்புதங்களுடைய காலம், இது அதிசயங்களுடைய காலம், இது தேவன் குறித்திருக்கிற காலம். இந்த தேவன் குறித்த காலத்தில் குறிக்கப்பட்டவைகளை கர்த்தர் செய்யும்படியா இறங்கி வருகிறார். ஆமென். நீங்க ஒரு சோப்பு வாங்கினா, ஒரு பேஸ்ட் வாங்கினா, ஒரு டூத் பேஸ்ட் வாங்கினா, ஆமென், ஒரு மாத்திரை வாங்கினா, ஆமென், நீ ஒரு உணவு பொருள் வாங்கினால் அந்த எல்லாவற்றிலுமே ஒரு டேட் போட்டிருப்பாங்க. மேனுஃபேக்சர் டேட். என்ன டேட் அப்படின்னா உற்பத்தி செய்யப்பட்ட நாள். அதுக்கு கீழே இனி ஒரு டேட் போட்டிருப்பாங்க. என்ன டேட்? எல்லாம் உங்களுக்கு தெரியுது. என்ன டேட்? எக்ஸ்பைரி டேட். அல்லேலூயா. ஆனால் என் கையில் வச்சிருக்கிற இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஆனால் அல்லேலூயா, பிசாசு செய்த காரியங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், பிசாசுடைய வல்லமைகளுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது. அது முடிவுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். இந்த உலகத்தை ஆமென் கலக்கிட்டு இருக்கிற பிசாசுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டை கர்த்தர் வச்சிருந்தார். அந்த டேட்டு அல்லேலூயா கல்வாரி சிலுவையில அவனுடைய தலையை கர்த்தர் நசுக்கி சபையை ஆரம்பித்த அந்த நாள். அல்லேலூயா. இனி ஒரு எக்ஸ்பைரி டேட் வைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசை நல்ல கவனமா கேட்டுக்கோ. ஆமென். அல்லேலூயா. உன்னை சங்கிலிகளால் கட்டி பாதாளத்தில் போடுகிற ஒரு நாளை கூட கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அதனால அல்லேலூயா எந்த பாதாள வல்லமைகளும் சபையை மேற்கொள்ளுவதில்லை. கடைசி நாளிலே கர்த்தருடைய பர்வதமாகிய ஆலயம் பர்வதங்களிலே கொடுமுடிய
மத்தியிலே ஸ்தாபிக்கப்படும். எல்லா ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் அதற்குள்ளே வருவார். அவர் அங்கே வருகிறபடினாலே எல்லா ஜாதிகளும் அதற்குள்ளே ஓடி வருவார்கள். கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை துதிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்தில் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. தடைகளை கர்த்தர் உடைத்திருக்கிறார். நான் ஆவியிலே உணர்கிறேன். சில சங்கிலிகள் உடைகிறது, சில கட்டுகள் உடைகிறது. ஹல்லேலூயா. சில ஹல்லேலூயா கட்டுகள் உடைவதாக, பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. The spirit of disturbance இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை ருசிக்க முடியாதபடி, அனுபவிக்க முடியாதபடி அதற்கு எதிராய் போராடுகிற எல்லா வார மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, அவருடைய அதிகாரம். ஒன்று சொன்னேன், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உடையவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை என்று சொல்லும் போது அவர் அதிகாரமுடையவர். ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. 5 அதிகாரத்தை சொன்னேன். இயற்கையின் மேல் அதிகாரமுடையவர், பிசாசின் மேல் அதிகாரமுடையவர், வியாதியின் மேல் அதிகாரமுடையவர், மரணத்தின் மேல் அதிகாரமுடையவர், பாவத்தின் மேல் அவர் அதிகாரமுடையவர். ஹல்லேலூயா. ஜென்ம பாவம், கர்ம பாவம், ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அவருடைய இரத்தம் கழுவி சுத்திகரிப்பதற்கு வல்லமையுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்த பாவ கரைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது மன்னிக்க முடியாத பாவங்கள் குடிகொண்டிருக்கும் என்றால் அவைகளை கழுவி சுத்திகரிப்பதற்கு நான் பிரசங்கிக்கிற இயேசுவினுடைய இரத்தம் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்படி என்றால் இயேசுவினுடைய இரத்தம் பரிசுத்தமான இரத்தம். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை காட்டிலும் அதிக நன்மையான மேன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். அந்த இரத்தம் இன்றைக்கு விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த இரத்தம் உங்களுடைய தலையில விழட்டும், அந்த இரத்தம் உங்களுடைய இருதயத்தில் விழட்டும், அந்த இரத்தம் உங்களுடைய வீடுகளின் மேல விழட்டும், உங்களுடைய வீட்டு நிலைக்கால்களில் அந்த இரத்தத்தினால முத்திரையிடுவாராக. இந்த ஆலயத்தில் அந்த இரத்தத்தினால கத்த முத்திரையிடுவாராக. இந்த ஆலயத்தில் அந்த இரத்தம் விழுகிற போது எல்லா மந்திரிகத்தின் வல்லமைகளும், எல்லா செய்வினையின் வல்லமைகளும், எல்லா கைவசத்தினுடைய கிரைகளும், எல்லா இருளின் அதிகாரங்களும் நிர்மூலமாகிறது. ஹல்லேலூயா. இரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவினுடைய இரத்தம் விலையேறப்பெற்ற இரத்தம். இயேசுவினுடைய இரத்தம் பாவத்திலிருந்து விடுவிக்கிற இரத்தம். இயேசுவினுடைய இரத்தம் சாபத்திலிருந்து விடுவிக்கிற இரத்தம். இயேசுவினுடைய இரத்தம் அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற இரத்தம். இயேசுவினுடைய இரத்தம் எங்களை அடையாளமிட்டிருக்கிற இரத்தம். அந்த இரத்தம், அந்த இரத்தம், 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 இரத்தம் எல்லா வல்லமைகளையும் நிர்மூலமாக்கி ஜெயத்தை தருகிறது. ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 2, பிசாசுக்கு என் மேல எந்த அதிகாரமும் இல்லை. சொல்லுங்க. இது நம்ம எப்போ மனசுல புரிஞ்சு வச்சிருக்கணும். 1, என் தேவன் சர்வ வல்லமை உடையவர். 2, பிசாசுக்கு என் மேல எந்த அதிகாரமும் இல்லை. என்ன குறிக்கப்பட்ட நாளில் குறிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார்னா செய்வார். ஏன்னா என் தேவன் சர்வ வல்லமையுடையவர். 2, ஆமென். பிசாசுக்கு என் வாழ்க்கையினுடைய நன்மையை தடுக்க முடியாது. மந்திரவாதிக்கு என் வாழ்க்கையினுடைய நன்மையை தடுக்க முடியாது. எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை, உயர்வை தடுக்க எந்த வல்லமைக்கும் என்ன செய்ய முடியாது. குறிக்கப்பட்ட நாளில் அதை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க பிசாசுக்கு என் மேல அதிகாரம் இல்லைன்னு? அவன் உணர்ந்து சொல்லணும். சும்மா ஏதோ பாஸ்டர் சொன்னாருங்கிறக்கா சொல்லக்கூடாது. உணர்ந்து கண்ணை திறந்து வாயை திறந்து சொல்லணும். பிசாசுக்கு என் சரீரத்தின் மேல அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு என் வாழ்க்கையின் மேல் அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு என்னுடைய பொருளாதாரத்தின் மேல் அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு என் பிள்ளைகளின் மேல் அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு என்னுடைய குடும்பத்தின் மேல் அதிகாரம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால் யாரெல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீங்களோ
உங்க மேல எந்த பாதாள வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. சாபத்தின் வல்லமைகளுக்கு அதிகாரம் இல்லை. விக்கிரக வல்லமைகளுக்கு அதிகாரம் இல்லை. ஊர் பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். பொல்லாத ஆவிகளுக்கு அதிகாரம் இல்லை. பொறாமையின் ஆவிகளுக்கு அதிகாரம் இல்லை. எரிச்சலின் ஆவிகளுக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். குல தெய்வ வழிபாடுகளுக்கு அதிகாரம் இல்லை. இந்த ஆமென் கால வேளையில அப்படிப்பட்ட எல்லா வல்லமைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையை தந்திருக்கிறார். அந்த விடுதலை அனுபவிக்கிறவங்க கையை தட்டினா நல்லா தட்டி, வாயை திறந்த நல்லா திறந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூட நீங்கள் ஆராதிக்கணும். ஓ, கட்டுகள் உடைகிறது. எந்த மந்திரத்துக்கும், எந்த பில்லி சூனியத்துக்கும், எந்த இருளின் வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். விடுதலை உண்டாகட்டும். விசுவாசத்தோடு பேசணும், அறிக்கை செய்யணும். கர்த்தாவே, இந்த கால வேளையில் நம்முடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்பட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஆட்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்துருப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க, இவங்க மட்டும் கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு தான் நான் முன்னுக்கு வந்திருப்பேன். ஹல்லேலூயா. சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஆமாம், என் வாழ்க்கையில் நல்லா வேகமாக வந்துட்டு இருந்தேனே, இவன் மட்டும் குறுக்க வராமல் இருந்துருந்தா இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு. மூணாவது சொல்லுங்க, எந்த மனுஷனுக்கும் என் மேலே அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய உயர்வை, உங்களுடைய வல்லமையை, உங்களுடைய வேகத்தை தடுக்க எந்த மனுஷனாலும் முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த பேழை கீழே கிடந்த பேழை மேலே அரராத்தில் வந்து நிற்க போகுது. இதை தடுக்க பிசாசால முடியாது. இதை தடுக்க ஹல்லேலூயா சோத்திரம் எந்த ஆசாரியாலும் முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த வல்லமையாலும் முடியாது. பேழை சரியா உருவாக்கப்பட்டுட்டா மழை பெய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஆழத்தின் ஊற்றுகள் திறக்கப்படும். வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். பேழையை கிளப்பி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும். எந்த வல்லமையும் அதை தடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு உண்மையா புரியுது? ஹல்லேலூயா. உண்மையா புரியுறவங்க மட்டும் ஆமென் ரெண்டு கையை கொஞ்சம் திறந்து ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தா ஜெயம். ஆமென். ஒன்று, தேவன் சர்வ வல்லமையுடையவர். 2, பிசாசின் மேல் 3, 4 சொல்லவே இல்லையே. ஹல்லேலூயா. 4, எனக்கு தேவன் குறித்தது குறிக்கப்பட்ட நேரத்தில் கரெக்டாக நிறைவேறும். ஆமென். எனக்காக முன்குறித்தவைகளை கர்த்தர் குறித்த வேளையில் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆனால் ஒன்றும் மறந்துடக்கூடாது, நான் தேவ திட்டத்திலேயே இருக்கணும். யார் கூட இருக்கணும்? தேவ திட்டத்திலேயே இருக்கணும். யூதாசையும் உயர்த்த வேண்டும் என்பது தேவ திட்டம்தான். ஆனால் யூதாஸ் தேவ திட்டத்தை விட்டு என்ன செய்தார்? விலகி போயிட்டார். ஹல்லேலூயா. சவுலை உயர்த்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம்தான். பழைய ஏற்பாட்டு சவுல். அந்த சவுல் தேவ திட்டத்தை விட்டு என்ன செய்தார்? விலகி போயிட்டார். யோனத்தானை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய திட்டம்தான். ஆனால் யோனத்தான் தகப்பனுடைய சொல்லுக்கு கூட நின்றபடியினால அவன் கெட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் தேவ திட்டத்துக்கு விரோதமாக நிற்கிற எந்த ஐக்கியமும் உறவுகளும் நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் எல்லாம் தேவனாகவே இருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தரோடு சேர்ந்துருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆமென் தேவ ஐக்கியத்தை பிரிக்கிற எந்த மனுஷன் கூடயும் சேரக்கூடாது. ஆமென். வேதத்தில் உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எது? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகம் இருக்கும் பைபிளில். எதுதான்? சங்கீதம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் இல்லாமல் வேதமே இல்லை. சரி, உங்களுக்கு பிடிச்ச சங்கீதம் எது? உனக்கு 32 பிடிக்கும்? சரி, பரவாயில்ல. ஆமென். ஹல்லேலூயா. பிடிச்ச சங்கீதம் சொல்லுங்களேன். 120. ஆமென். சிலருக்கு 128, சிலருக்கு 121, இனியும் சிலருக்கு 34,
இனி சிலருக்கு ஆமென் 23. கொரோனா வந்த உடனே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சங்கீதம் 91. அல்லேலூயா, ஆமென். சரி, நமக்கெல்லாம் இந்த சங்கீதம் எல்லாம் பிடிக்குது. 91 பிடிக்குது, 23 பிடிக்குது, 34 பிடிக்குது, 121 பிடிக்குது, 128 சந்தோஷமா இருக்கு. 117 உங்களுக்கு பிடிக்குமா? சிலருக்கு 117 பிடிக்கும். ஆனால் பைபிளில் ஆமென் சங்கீதத்தை ஆண்டவர் வரையறைப்படுத்தின போது முதல் சங்கீதத்தை ஆமென் 23 வச்சிருக்கலாம், 91 வச்சிருக்கலாம், ஆமென் 34 வச்சிருக்கலாம், 119 கூட வச்சிருக்கலாம். இதை ஒன்றும் வைக்காம முதல் சங்கீதத்தை முதலாவது வச்சார். அந்த சங்கீதம் என்ன சொல்லுவது தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாதே. ஓ, நடக்காதே, நிற்காதே, உட்காராத. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாம, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராது. அல்லேலூயா. இன்னைக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிறீங்களோ இல்லையோ, அந்த மொபைலை திறந்து யூடியூப்ல போயிட்டீங்கன்னா போதும். குறை சொல்ற ஆட்கள் நிறைய இருப்பாங்க. அது நல்லதோ கெட்டதோ, குறை சொல்ற ஆளோடு கூட சேர்ந்தீங்கன்னா உங்க அபிஷேகம் போயிடும். புரியுதா? குறைய பார்த்துட்டு இருந்தீங்க, குறைகளையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற விசுவாசம் போயிடும். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களை விட்டு என்ன செய்யும்? போயிடும். ஆகவே அதுக்கு இடம் கொடாதபடி தேவ திட்டத்தில் இருங்க. வசனத்தை வாசியுங்கள், வசனத்தை தியானியுங்கள், வசனத்தில் நில்லுங்கள். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது ஆமென், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் பாக்கியம். அல்லேலூயா. குறித்த நாளில் குறித்த இடத்துல கர்த்தர் நிறுத்துவதற்கு அவருடைய பகுதியில் 3 காரியம் இருக்கு. 1, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். 2, பிசாசுக்கு நம்ம என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. 3, மனுஷனுக்கு நம்ம அதிகாரம் இல்லை. 4, நம்ம செய்கிறது வாய்க்கணும்னா, நம்மை குறித்த நாளில் குறித்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தணும்னா, நம்ம விட்டு விலக வேண்டியதை விலகணும், பிடிக்க வேண்டியதை பிடிக்கணும், பற்றி கொள்ள வேண்டியதை பற்றி கொண்டால் குறித்த நாளில் பேழையை கர்த்தர் அரராத் என்னும் மலையிலே கொண்டு வந்து நிறுத்துவார். என் தேவன் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. அல்லேலூயா. முதல் மலை அரராத் மலை, 2வது மலை மோரியா மலை. ஆமென். இன்னைக்கு 3வது மலைக்கு போகுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமாம். 2வது மலை குறித்து வராத ஆளுக்கு 1, 2வது இருக்குமே, அவங்களுக்கு சொல்லிடுவோம். இந்த மோரியா மலைனா 1 ஆயத்தம், 2 அர்ப்பணிப்பு. சொல்லுங்க. ஆராதனைக்கு ஆயத்தமா வரணும், ஆராதனை அர்ப்பணிப்பா செய்யணும். ஆமே. 2 பேரும் கை கொண்டு சொல்லுங்களேன். ஆராதனைக்கு ஆயத்தமா வரணும், ஆராதனைக்கு அர்ப்பணிப்போடு வரணும். அப்பொழுது யெகோவா ஈரே ஆகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். அல்லேலூயா. யெகோவா ஈரே. சத்தமா சொல்லுங்க. யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். கொஞ்சம் கவனிங்கள். இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வரும்போது கேள்விகளோடு வரலாம். இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதிலை தந்து அனுப்புவார். இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது நீங்க தேவையோடு வரலாம். இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது தேவைகள் சந்திக்கப்பட்டு போவீங்க. இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது விண்ணப்பங்களோடு வரலாம். இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது நீங்கள் பதிலை பெற்றுக் கொண்டவர்களாய் போவீங்க. அதுதான் மோரியா என்கிற மலை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற யாரையும் ஆண்டவர் வெறுமையாய் திரும்ப அனுப்புவது இல்லை. ஆமென். நீங்கள் ரொம்ப வசனத்தை படிக்கிற ஆட்கள், வசனத்தை கேட்டால் டப் டப்புன்னு சொல்கிறீங்க. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். சிலர்லாம் ஜெபம் பண்ணும்போது கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே உம்மிடத்தில் வந்த யாரையும் நீர் வெறுமையாய் அனுப்பினது இல்லை. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இயேசுவிடத்தில் வந்த யாராவது வெறுமையாய் போயிருக்கிறாங்களா? ஒரு மனுஷன் போயிருக்கிறான். வெரி குட். அல்லேலூயா. அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து வெறுமையாய் போவதற்கான வாய்ப்பு. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் வெறுமையாய் போனீங்கன்னா
ஆண்டவர் பொறுப்பாளி கிடையாது, பாஸ்டர் பொறுப்பாளி கிடையாது. அல்லேலூயா. சும்மா 30-35 ஆண்டுகளாய் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறேன். ஆமென். அதிலும் சும்மா 30 ஆண்டுகளாக ஒரு சபையினுடைய போதகராக இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தெரியும், சில ஆட்கள் வறுமையாக போவாங்க. கன்வென்ஷன் நடத்தினாலும் சிலர் வறுமையாக போவாங்க. அவன் 21 நாளில் 40 நாள் உபவாசம் வச்சாலும் சில ஆட்கள் எப்படி போவாங்க? வெறுமையாக போவாங்க. அவன் மாற்றம் வராத ஆட்களும் சபையில் இருக்கிறாங்க, மாற்றம் வந்த ஆட்களும் சபையில் இருக்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்களும் சபையில் இருக்கிறாங்க, சபிக்கப்பட்ட ஆட்களும். அல்லேலூயா. ஐயா சொன்னாங்க, ஒரு ஆள் வறுமையா போனார்னு. அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? தன்னை நீதிமான் என்று எண்ணின மனுஷன். அவன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு காண்பிக்கும்படி வந்தவன். அல்லேலூயா. இது மதிய எத்தனை பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். இந்த பாஸ்டையும் தெரியும், இந்த பாஸ்டுக்கு அப்பாவே எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. விட்டா சொல்லுவாங்க, அவங்க தாத்தாவே எனக்கு தெரியும். அல்லேலூயா. யாரை தெரிஞ்சு ஆண்டவரை தெரியுமாங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. ஆமென். எங்களுக்கு எல்லாரையும் தெரியும் பாஸ்டர். ஆமென். இதை விட வல்லமையான பாஸ்டர்ஸ் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் முக்கியம். ஆண்டவரை தெரியுமா? அல்லேலூயா. இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சிம்பிளா சொன்னார், கற்பனைகளை கொள். சரிங்க ஐயா, நீ சொன்னா சரி, நான் அதை செய்கிறேன்னு சொல்லி போயிருந்தா அவனுக்கு இடம் கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், கற்பனைனா என்ன? கற்பனைனா என்ன தெரியாத மாதிரி. அல்லேலூயா. கற்பனைனா என்ன? விளக்கம். உடனே ஆண்டவர் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. ஓ, இதுதானா கற்பனை? இதெல்லாம் நான் சிறு வயதிலிருந்து என்ன செய்கிறேன்? கடைபிடித்து வருகிற. ஆண்டவர் பார்த்தார், மேலே எங்கேயும் பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், ஆகிலும் உனக்கு ஒரு குறை உண்டு சாமி. என்ன? அல்லேலூயா. என்ன குறை? அல்லேலூயா. ஓ, நீ ஐஸ்வர்ய சம்பூர்ணனாய் மாற விரும்புனா உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்? தரித்திரருக்கு கொடு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால ஒன்றும் செய்ய முடியாம துக்கத்தோடு வெறுமையோடு போயிட்டான். அவன் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 19ஆம் அதிகாரத்தில் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இயேசுவை சந்தித்த உடனே, ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டில் வந்து தங்குவதற்கு நான் பாத்திரன் அல்ல. யாரிடத்திலாவது அநியாயமா எதையாகிலும் வாங்கினது உண்டான நாளத்தினையாய் திரும்ப கொடுக்கிறேன். என்னுடைய ஆசியில பாதியை வெற்று தரித்திரருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு மனுஷன் சொன்னானா, அவன் எவ்வளவு மேன்மையுடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. வெறுமையாய் போகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, வெறுமையாய் போகக்கூடாது, நிறைவாய் போகணும். நிறைவாய் இந்த கூட்டத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவான வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. உங்களை திருப்தியாய் கர்த்தர் அனுப்புவாராக. ஆண்டவர் மீதி எடுக்க பண்ணுவாராக. ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக. நல்லா ஆராதிக்கணும். சொல்லுங்க, நல்லா ஆராதிக்கணும். முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும், ஆயத்தமாய் ஆராதிக்கணும், அர்ப்பணிப்போடு கூட நீங்க ஆராதிக்கணும். இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது ஒரு காலம் வெறுமையாய் போவது இல்லை. உடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். இது ஒரு மோரியா மலையாக கர்த்தர் உங்களுக்கு மாற பண்ணுவாராக. ஓ ஹல்லேலூயா. யெகோவா ஈரையாக கர்த்தர் வெளிப்படுவாராக. ஆமென். ஆராதனை குறித்து கொஞ்சம் கூட பேசணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. போனதுக்கு முந்தின வாரம் எங்களுடைய பக்கத்தில் ஒரு பாஸ்டருடைய ஆமென் தாயார் இறந்துட்டாங்க திடீர்னு சனிக்கிழமை ராத்திரியில். சனிக்கிழமை சாயங்காலம் அந்த பாஸ்டர் என்ன செஞ்சார் தெரியுமா? அம்மாவை கொண்டு போய் அந்த சரீரத்தை மோர்ச்சரியில் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் முடித்து திங்கக்கிழமை அடக்கம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமென்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மோசஸுடைய மனைவியினுடைய மாமனார் இறந்து போனார் அதுக்கு முந்தின வாரத்தில். அதுவும் சனிக்கிழமை தான். ஆமேன். எல்லாம் போயிட்டாங்க சொந்தக்காரங்கள்லாம். அவங்க காலையில் பார்க்குற அந்த பிள்ளைங்கள்லாம் ஆலயத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. ஆமேன். ஆராதனை முடிச்சு தான் அடக்கம் பாஸ்டர். அல்லேலூயா. விசுவாசின்னா அப்படி இருக்கணும். ஆமேன். சில ஆள் பாருங்க, எங்கேயோ ஒரு ஆள் செத்துருப்பாங்க, போயிடுவாங்க கிளப்பிட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காய் வந்து நிற்பா. உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பா. உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியா என் தேவன் உங்க பக்கத்தில் வந்து இறங்கி வருவா. ஒரு மோரியா மலைனா கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிற இடம்.